ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன் மேத்ஸ் மேட் ஈஸி யூடியூப் சேனலில் ஒவ்வொரு சாட்டர்டேவும் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லி இது வரைக்கும் நாம் 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இது 4வது மாடல் கொஸ்டின் பேப்பர். நாம் ஏற்கனவே அந்த 3 வீடியோவில் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த 3 மாடல் பேப்பரையும் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருந்துருக்கும். அதே மாதிரி இந்த 4வது மாடல் கொஸ்டின் பேப்பரையும் ஒரு எக்ஸாமாக நீங்கள் 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சொன்ன சில அந்த வீடியோவில் ஏற்கனவே சொன்ன வீடியோக்குள்ள சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் எந்த எக்ஸாமே அதே போல் எழுதி பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் உங்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியலையோ அந்த ஏரியாவை மறுபடியும் இந்த வீக்கில் பார்த்து முடிச்சிடுங்க. அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருங்க. எக்ஸாம் டைமில் உங்களுக்கு லீவு நிறைய இருக்குது. அந்த டைமில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டிப்ஸ் இதெல்லாம் கொடுத்து சில வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கோம். அதனால் தொடர்ச்சி அந்த யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரன் பண்ணலை. ரன் பண்ணோம்னா என்ன இது வரும்னு நான் சொல்லியிருக்கேன். ரன் பண்ணால் பார்த்துட்டு ஒரு கொஷினை பார்த்து முடிச்சுட்டு வச்சுருவீங்க. நான் அப்படி இருக்கணும்னு நான் சொல்லலை. இது கட்டாயம் இந்த கொஷின் பேப்பரையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு எக்ஸாமாக எழுதி பாருங்கள். எழுதி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி டைம் 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளால் எல்லா கொஷினையும் ஆன்சர் பண்ண முடியுதான்ற அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணி நல்லா உங்களால் ஒரு எக்ஸாம் டைம் எப்படி நீங்கள் எழுதுவீங்களோ அந்த மாதிரி டைம் ஒதுக்கி இதுக்கும் நீங்கள் எழுதி பாருங்கள். எந்த கொஷினில் பிரச்சனை இருக்குதோ அந்த கொஷின்ஸையும் அந்த ஏரியாவையும் நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு 1 வீக் நமக்கு இன்னும் இருக்குது. 7th வரைக்கும் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் டைம் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா பப்ளிக் எக்ஸாம் தொடங்கிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த 7 டேஸை மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு ஸ்பேர் பண்ணி நீங்கள் நல்லா பாருங்கள். அது இன் பர்டிகுலர் நம்ம மேத்ஸுக்கு நிறைய நேரம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பருடைய எல்லாத்தையும் நீங்கள் வச்சு இதில் எதெல்லாம் டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் நீங்கள் மறுபடியும் ஒரு முறை திருப்பி பார்த்து நல்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்ல மார்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.